வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்தியாவில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் நான் ஒரு கிட்னி நோயாளிக்கு எந்த காய்கறிகளை சாப்பிடக்கூடாது என்பதை குறித்து பேசப் போகிறேன். ஏனெனில் அவை அவர்களின் அளவுகளை அதிகரிக்கக்கூடும், மேலும் பாதுகாப்பையும் அதிகரிக்கக்கூடும், மேலும் யூரியாவும் அதிகரிக்கக்கூடும். எனவே வீடியோவை தொடங்கலாம். நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பது போல கிட்னியின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது. எவ்வளவு டொய்சின்கள், மாசுபட்ட பொருட்கள், அதிக நீர் ஆகியவற்றை வடிகட்டி மூத்திரத்தின் மூலம் வெளியேற்றுவது. ஆனால் எப்போது எங்கள் கிட்னிகள் பழைய போல வேலை செய்யவில்லை, அந்த அனைத்து கழிவு பொருட்கள், அதிக நீர், கழிவு, புரதம் ஆகியவை கிட்னி மூத்திரத்தின் மூலம் வெளியேற்ற முடியாது. அதற்கு பதிலாக எங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய புரதம் கிட்னியில் சேமிக்கப்பட வேண்டும். அது எங்கள் மூத்திரத்தில் தோன்ற ஆரம்பிக்கிறது. எனவே முதலில் காணக்கூடிய அறிகுறி அது குமிழ் மூத்திரம். அதாவது மூத்திரத்தில் குமிழ்கள் வருகிறதா மற்றும் உங்கள் சிம்களை முதலில் கையாழ்ந்திருந்தால் நீங்கள் இதற்கான சிகிச்சை செய்து உங்கள் கிட்னியை ஆரோக்கியமாக்கலாம். ஆனால் நீங்கள் மூத்திரத்தில் குமிழ்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், மேலும் இது நீண்ட காலமாக இருக்கிறது என்றால் உங்கள் கிட்னி மெதுவாக வேலை செய்ய முடியாமல் போகிறது. உங்கள் லிவர் வேலை செய்யும். மற்றும் உங்கள் லிவர் எப்படி வேலை செய்கிறது, அதற்கேற்ப எங்கள் பை ப்ராடக்ட் யூரியா கிட்னியின் நோக்கத்திற்கு செல்லும். உங்கள் கிட்னி வேலை செய்ய முடியாத போது அது யூரியாவையும் சீராக வடிகட்ட முடியாது. கிட்னி செயல்பாட்டை சோதிக்க அதில் காணப்படும் மதிப்பு நம் கராச்சி, யூரியா, பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்டி, இந்த அனைத்தும் நம் அளவுகள் அதிகமாக காணப்படுகின்றன. நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் நீங்கள் எந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும், அவை உங்கள் கிட்னியை உதவும். மேலும் எந்த காய்கறிகளை சாப்பிடக்கூடாது, அவை உங்கள் கிட்னியை பாதிக்க. இன்று நான் இந்த தலைப்பில் பேச போகிறேன். கிட்னி நோயாளிகளுக்கு எந்த காய்கறிகள் தீங்கு விளைவிக்கின்றன. முதலில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ள காய்கறிகளை ஒரு கிட்னி நோயாளி சாப்பிடக்கூடாது. ஏனெனில் கிட்னி எங்கள் பொட்டாசியத்தை, அதாவது எங்கள் எலக்ட்ரோலை சமநிலைப்படுத்துகிறது. ஆனால் உங்கள் கிட்னி வேலை செய்யவில்லை என்றால் அது பொட்டாசியத்தை சமநிலைப்படுத்த முடியாது. இப்போது சமநிலை இல்லாத போது அறிக்கையில பொட்டாசியமும் தோன்றும். இப்போது பொட்டாசியம் அதிகரிக்கும் இடத்தில் அது உங்கள் இதயத்திற்கு அழுத்தம் தரும். இதயத்துடன் தொடர்புடைய நோய்கள், அதாவது நீங்கள் இதய அட்டாக்குக்கு ஆபத்தில் இருப்பீர்கள். எனவே நீங்கள் பொட்டாசியம் உள்ள காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. அதாவது பொட்டாசியம் அதிகமாகவே உள்ள காய்கறிகள், உதாரணமாக பசலைக்கீரை, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதில் பொட்டாசியம் மிகவும் அதிகமாக உள்ளது. மேலும் வெந்தயம், இதில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. பத்துவா, இதில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. பச்சை கொத்தமல்லி இலை, இதில் பொட்டாசியம் உள்ளது. நீங்கள் பொட்டாசியம் எடுத்தால் உங்கள் பிரச்சனை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் அதிக பாஸ்பரஸ் உள்ள காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. உதாரணமாக எங்கள் பத்தா கோவா, பூண்டு, இதில் பாஸ்பரஸ் உள்ளது. நீங்கள் தினசரி பாஸ்பரஸ் நிறைந்த காய்கறிகளை எடுத்தால் உங்கள் கிட்னி ஆரோக்கியமற்றதாக மாறும். எனவே பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை வரம்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூண்டு, பத்தா கோவா, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மேலும் எங்கள் மண்ணில் வளர்ந்த காய்கறிகள், உதாரணமாக சர்க்கரை கிழங்கு, புரோக்கோலி, இதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதில் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உள்ளது. இது உங்கள் அளவுகளை அதிகரிக்கக்கூடும். உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கும் இடத்தில் அது உங்கள் கராசினின் அளவையும் அதிகரிக்கும். மேலும் இதய அட்டாக்குக்கு ஆபத்து அதிகரிக்கும். எனவே ஒன்று கிட்னிக்கு தீங்கு விளைவிக்கும் காய்கறிகள் எவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று இந்த வீடியோவில் இதுவரை மட்டுமே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நன்றி.